வணக்கம் நண்பர்களே, கதை கிடங்குக்கு மறுபடியும் உங்களை அன்போட வரவேற்கிறேன். இது பஞ்சதந்திர கதைகளின் தொடர்ச்சி. எருதுகிட்ட தமனகன் சொன்ன கதையை தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். அரசு அதிகாரிகளை ஏன் பகச்சிக்க கூடாது அப்படிங்கிறதுக்கு எடுத்துக்காட்டாக சொல்லப்பட்ட கதை தான் இது. வாங்க அந்த கதை என்னன்னு தெரிஞ்சுக்கலாம். முன்னொரு காலத்தில் தந்திலன் அப்படிங்கிற ஒரு வியாபாரி இருந்தார். அவர் ரொம்ப நல்லவர். அந்த ஊர்ல இருக்கிற எல்லாருக்கும் அவரை ரொம்பவும் பிடிக்கும். அரசருக்கும் கூட அவருடைய நன்னடத்தை காரணமாக அவர் மேல ஒரு அபிமானம் இருந்தது. அவருடைய நெருங்கிய நண்பராக அவர் பாவிச்சாரு. அவருடைய நேர்மையை பார்த்து அரண்மனையோட கருவூலத்தையே அவர் பொறுப்புல ஒப்படைச்சாரு. இப்படிப்பட்ட தந்திலனுக்கு ஒரு மகள் இருந்தா. அவளுக்கு திருமணமும் நடந்தது. அந்த திருமணம் முடிந்த கையோட அரண்மனையில் இருக்கிற அத்தனை பேரையும் தன்னுடைய மாளிகைக்கு அழைத்து ஒரு விருந்துக்கு ஏற்பாடு செய்தாரு தந்திலன். அந்த விருந்துல அரசருக்கும் அவையோருக்கும் தனிப்பட்ட பிரத்யேகமான நாற்காலிகளை அவர் போட்டிருந்தாரு. அரண்மனையை சுத்தம் செய்யும் தொழிலாளியான கோரகன் அந்த நாற்காலிகளை பார்த்ததும் ஆசையா அதுல போய் உட்கார்ந்துக்கிட்டான். அங்க சுத்தி இருந்த பெரியோர்கள், இது அரசருக்காகவும் ராஜகுருவுக்காகவும் போடப்பட்ட இருக்கைகள், இதுல நீ உட்கார வேண்டான்னு எவ்வளவு தடுத்தும் அவன் கேட்கவே இல்லை. வேற வழி இல்லாம தந்திலன் அவனை திட்டி அந்த இடத்துல இருந்து வெளியே அமிச்சாரு. மாளிகையிலிருந்து வெளியே வந்த கோரகன் ரொம்பவும் கோவப்பட்டான். தனக்கு நேர்ந்த அவமானத்துக்கு எப்படியாவது தந்திலனுக்கு திரும்ப பதிலடி கொடுக்கணும் அப்படின்னு நினைச்சான். அடுத்த நாள் அதிகாலையில அரசருடைய அறையை சுத்தம் செய்வதற்காக போனான். அரசருடைய காதுல படும்படி வேணும்னே சத்தமா, ச்சே, இந்த தந்திலன் எப்பேற்பட்ட மனுஷன்னு நினைச்சேன். ஆனா இவ்வளவு கீழ்த்தரமானவரா இருக்காரே. அரசர் இல்லாத நேரத்துல அரசி கூட இப்படி கொஞ்சி குலாவிக்கிட்டு இருக்காரு. அரசருக்கு தெரிஞ்சா எவ்வளவு வருத்தப்படுவாரு அப்படின்னு சொன்னான். இதை கேட்ட அரசர் திடுக்கிட்டு எழுந்துட்டாரு. அவனை கூப்பிட்டு, கோரகா, நீ இப்ப என்ன பேசிக்கிட்டு இருந்த? எனக்கு சத்தமா கேட்கல, மறுபடியும் சொல்லு அப்படின்னு கேட்டாரு. ஐயா, நீங்க என்ன தயவு செய்து மன்னிக்கணும். நான் ராத்திரி பூரா சூதாடிட்டு ரொம்ப நேரம் கழிச்சு தூங்கினேன். அதனால தூக்கத்துல ஏதாவது உளறி இருப்பேன். நான் பேசுறதெல்லாம் நீங்க பெருசா எடுத்துக்க வேண்டாம்னு சொல்லிட்டு அறையை சுத்தம் செய்துட்டு அங்கிருந்து அகன்று போனான் கோரகன். அரசருடைய மனதுல சந்தேகம் அப்படிங்கிற விதை விழுந்தது. அவருக்கு மகாராணியையோ இல்லை தந்திலனையோ கொஞ்சம் கூட பார்க்கவே பிடிக்கல. தன்னுடைய காவலர்களை கூப்பிட்டு, இன்னைக்கு தந்திலன் இந்த பக்கம் அவரை வாசலோட வெளியே அனுப்பிடுங்க. என்னை பார்க்க அவர் உள்ளே வரவே கூடாதுன்னு நிச்சயமா சொல்லிட்டாரு. இந்த விஷயம் எதுவுமே தெரியாம அன்னைக்கு அரண்மனைக்கு வந்த தந்திலனுக்கு பேரதிர்ச்சி காத்திருந்தது. வாசல்லையே அரண்மனை காவலர்கள் அவருக்கு இன்னைக்கு உள்ள போக அனுமதி இல்லை அப்படின்னு சொன்னாங்க. இதை கேட்டு அவர் அதிர்ச்சியோடு நின்றிருந்த போது அங்க வந்த கோரகன் அவரை எக்காரணத்தை கொண்டும் உள்ள விடாதீங்க, அரசருடைய கட்டளை அது அப்படிங்கறத அவருக்கு தெளிவா புரிய வச்சு அவரை வெளியே அனுப்புங்க அப்படின்னு கோபமா சொன்னான். அவன்கிட்ட இருந்து வந்த வார்த்தைகளின் மூலம் தந்திலனுக்கு இந்த பிரச்சனைக்கு காரணம் அவன்தான் அப்படிங்கிறது புரிஞ்சுது. தனக்கு நேர்ந்த அவமானத்துக்காக தான் அவன் அரசர்கிட்ட எதையோ சொல்லி அவர் மனதை குழப்பி இருக்கான் அப்படிங்கறத புரிஞ்சுக்கிட்டாரு. அமைதியா வீட்டுக்கு போன தந்திலன் ஆட்களை அனுப்பி அவருடைய மாளிகைக்கு கோரகனை கூட்டிட்டு வர சொன்னாரு. அங்க அவனுக்கு சிறந்த முறையில விருந்து படைச்சு அவனை சமாதானப்படுத்தி அவனுக்கு பரிசுகள்லாம் கொடுத்து, இந்த விஷயத்துக்கு போய் நீ கோச்சுக்கலாமா அப்படி அவனை தேற்றினாரு. அவ்வளவுதான், கோரகன் மனம் மாறிட்டான். தந்திலனை, நீங்க ஒன்றும் கவலைப்படாதீங்க, நான் இன்னைக்கே போய் அரசர் மனதை எப்படி திரும்பவும் பழையபடி மாற்றுறேன்னு பாருங்க அப்படின்னு சந்தோஷமா தன்னுடைய பரிசுகளை எல்லாம் வாங்கிட்டு அங்கிருந்து கிளம்பி போனான். மறுநாள் அதே போல பகல்ல அரசர் விழிக்கும் முன்னாடி அவருடைய அறைக்கு போய் சுத்தம் செய்ய ஆரம்பிச்சான். இந்த முறை அவன் சொன்னது வேற. என்ன இந்த அரசர் இவ்வளவு பெரிய நாட்டுக்கு அதிபதியாக இருந்தோம் கொஞ்சம் கூட இங்கிதமே இல்லையே. காலை கடனை முடிக்க போறதுக்கு கையில மாம்பழத்தோட போறாரு. எப்படி மலம் கழிக்கும் போதே மாம்பழமும் சாப்பிட முடியும்? ஐயோ, அருவருப்பு அப்படின்னு சொன்னான். இதை கேட்ட அரசருக்கு ரொம்பவும் கோபம் வந்தது. கோரகா, இங்க வா, நீ எப்போ நான் கையில மாம்பழத்தோட மலம் கழிக்கிறத பார்த்த? என்ன பேச்சு இதெல்லாம் அப்படின்னு கோபமா கேட்டாரு. அதற்கு மறுபடியும் கோரகன், ஐயா, தயவு செய்து நான் உளறதெல்லாம் பெருசா எடுத்துக்காதீங்க. நேத்தும் நான் சொல்ல கேட்காம சூதாடிட்டு ரொம்ப நேரம் கழிச்சு தூங்கினேன். தூக்கமின்மையின் காரணமா ஏதாவது உளறிருப்பேன், என்னை மன்னிச்சிடுங்கன்னு சொன்னான். உடனே அரசருக்கு புரிஞ்சு போச்சு, இவன் தூக்கத்துல ஏதோ உளறான். தன்னை பற்றி சொன்னது போலதான் முதல் நாள் தந்திலனையும் ராணியையும் சேர்த்து வைத்து ஏதோ உளறியிருக்கான் அப்படின்னு மனதை தேற்றிக்கொண்டு, சேச்சா, இதுக்கு போய் தந்திலனை வர வேண்டாம்னு சொன்னமேன்னு உடனே தன்னுடைய காவலர்களுக்கு கட்டளையிட்டு தந்திலனை அரண்மனைக்கு அழைச்சாரு. பழையபடி அவர்கிட்ட சிநேகிதமாகவும் இருந்தாரு. இந்த கதையை சொல்லி முடிச்ச தமனகன் சஞ்சீவகனை பார்த்து சொல்லுச்சு, இதே கதையில வர தந்திலன் நிலைமையை பார்த்தியா? ஒரு சிறு வேலையாள் தானே அப்படின்னு அரசு அதிகாரி மேல அவர் காட்டின சினம் எப்படி அவரை அரசர்கிட்ட இருந்தே பிரிச்சு வச்சதுன்னு நீயும் இந்த கதையில் இருக்கிற கருத்தை தெளிவா புரிஞ்சு அரசு அதிகாரியான என்னை பகச்சிக்காம எங்களுடைய அரசரோட நட்பு பாராட்டுவ அப்படின்னா தாராளமா நான் உன்னை அவரோட சிநேகிதம் செய்து வைக்கிறேன் அப்படின்னு சொல்லுச்சு. அதற்கு
பதிலாக சஞ்சீவகனும், ஐயோ உங்களை போய் நான் அப்படியெல்லாம் நினைப்பேனா, உங்களை போய் பகச்சுக்குவேனா, தயவு செய்து என்னை உங்களுடைய ராஜனுக்கு கூட்டிட்டு போய் அறிமுகம் செய்து வைத்து எங்களை நண்பர்களாக்குங்க அப்படின்னு கேட்டுக்குச்சு. சஞ்சீவகனும் பிங்களகனும் சந்தித்தார்களா, அதற்கப்புறம் யார் யார் என்னென்ன சின்ன சின்ன கதைகளை இங்கே சொன்னாங்க அப்படிங்கிறத பற்றி அடுத்த பகுதியில் பார்க்கலாம். இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.